நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 46. அவகாலத்தில் மனமும் எனக்கு அடங்காதெழுந்தே எழுந்து விம்மி அகத்தை படத்தே உனது திருவளந்தாதி தன்னை மறந்து அவமாமயலாருடன் சீர்ந்து பண்ணும் வினை நான் என் சொல்வேன். பார்க்க போனால் அதற்கொருவர் பகையார் உறவார் உலகமதில் சிவமாயிருந்த சமுத்திரத்தை திரிவாய் நினைக்கும் இதன் வலுமை தேய்தே உனது திருவருளை தீரமாய் பெறவே வரமளிப்பாய். மமுனாதீத அலர்கொடியே வனமூலியே பூரணியே மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 46வது பாடலின் விளக்கம். மனித வாழ்வில் இருவகைப்பட்டவர்களை பார்க்கிறோம். சிலர் எப்போதும் தெய்வ சிந்தனையோடு வாழ்வர். எல்லாம் அவன் செயலே என்ற நம்பிக்கையில் திடமாய் இருப்பர். எது வந்தாலும் எல்லாம் அவள் பார்த்துப்பாள் என்ற உறுதியுடன் இருப்பர். மற்றும் பலர் உலக விஷயங்களில் ஈடுபட்டு போகங்களை அனுபவிப்பதே மனித பிறவியின் பயன் என்று நினைத்து ஊற்றார் உறவினரிடம் பற்றும் அழியும் பொருட்களின் மீது ஆசை வைத்தும் சிற்றின்பங்களில் சிக்கி தவிப்பர். இவ்வாறு இவர்கள் வாழ்ந்த காலத்தை அவகாலம் என்று ஆசிரியர் மிக பொருத்தமாக சொல்லுகிறார். அதாவது அது வீணான காலம். அவகாலத்தில் நம்மனும் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பதில்லை. அது க்ஷணத்திற்கு க்ஷணம் மாறிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் அலைபாயும் மனம் என்று கூறுவார்கள். அது அடங்குவதே இல்லை. நிலையற்ற பொருட்களின் மீது பற்று கொண்டு உடைமைகளையும் சிற்றின்பங்களையும் பெற்று பெற்று ஆணவ மலத்தையும் அதிகரிக்கிறது. இதனால் நாணம் மங்கி அன்னை நினைவும் சிறிதாக குறைகிறது. தாயே, இப்படிப்பட்ட வினைகளை உருவாக்கும் பகைவர் யார்? இதினின்று நம்மை மீள வைக்கும் உறவினர் யார்? அடியேன் ஒன்றும் புரியாமல் மயக்கத்தில் கிடக்கிறேன். சிவபரம்பொருளாகிய சமுத்திரத்திற்கு நீ கலங்கரை விளக்காய் அகிலம் முழுவதும் வியாபித்திருக்கிறாய். நீயே என் மயக்கத்தை தீர்த்து உன் திருவருளை பொழிந்து உறுதியுடன் அடியேன் உய்ய வரம் அளிப்பாய். மௌனத்திற்கு மேற்பட்ட நிலையில் உள்ள கொடியே, பிணிகள் அனைத்தையும் போக்க வல்ல மூலிகைகளை கொண்ட பூங்காவாய் இருப்பவளே, எங்கும் பூரணமாய் நிறைந்த பரிபூரணியே. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 292வது நாமம். பூர்ணா நிறைந்தவள், காலம் தேசம் வஸ்து இவற்றால் கட்டுப்படாதவள். எனவே எப்போதும் எங்கும் எதிலும் நிறைவாய் பிரம்மத்தின் வடிவாய் இருப்பவள், அதாவது பரிபூரணமாய் இருப்பவள். ஈசா வாஸ்யோபனிஷத்தில் அன்னை எப்போதுமே பூர்ணமாய் இருப்பதை வெகு அருமையாய் கூறும். ஓம் பூர்ணபத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவோ வசிஷ்யதே. அது பூர்ணம், இதுவும் பூர்ணம். பூர்ணத்திலிருந்து பூர்ணம் உதயமாயுள்ளது. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தும் பூர்ணமே எஞ்சி நிற்கின்றது என்கிறது அபிராமி பட்டரும். அன்னையை பூரணாசால மங்கையை என்பார். அபிராம் என்றது 20வது பாடல். மயிலாடுதுறையில் மாயூரநாதரின் வாழ்வாய் விளங்கும் அபயாம்பிகை தாகி அனைவருக்கும் அருள் புரிவாயே.